கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதத்தின் 1ஆம் நாள். இது மாத பிறப்பின் நாள். பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் 9 மாதங்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். இதோ 10வது மாதத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, என்னுடைய கரங்களை நீர் பிடித்து கொள்வீராக. உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நான் இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளே நான் கடந்து வருகின்றேன். எனக்கு தேவையான உம்முடைய கிருபையும் உடைய ஒத்தாசையும் எனக்கு அருளி செய்வீராக என்று சொல்லி இந்த நாளிலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி இங்கு சங்கீதத்திலே விதமாக கர்த்தரை துதிக்கும்படியாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 136 முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை எப்படிலாம் துதிக்கணும் அப்படின்னு அருமையாக இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதல்ல தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி அருமையாக கர்த்தரை உயர்த்தி அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்க வேண்டும். இரண்டாவது பாருங்களேன், அவங்க இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்த பாதைகளை சொல்லி அழகாய் எப்படிலாம் அவர் அற்புதம் செய்தார், எப்படிலாம் தன் ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லி எகிப்தியரின் தலைச்சன்களை அழித்தவரை துதியுங்கள், செங்கடலை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், எமோரியரின் ராஜாவை அழித்தவரை, இப்படி அவர்களுடைய தேசங்களை எல்லாம் தம் ஜனத்திற்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் என்று சொல்லி அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு பார்க்கும் பொழுது பாருங்களேன், நம்மையும் நம்முடைய சத்துருக்களின் கைக்கு விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அதற்கு முன்னதாக நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டுகின்றார். என்ன நினைப்பூட்டுகின்றார்னா, இன்றைக்கு இருக்கிற நிலை எல்லாருக்குமே அது மட்டும்தான் நமக்கு மனதில் நிற்கும். ஆனால் யோசித்து நம்ம பார்க்கணும், நம்மளுடைய ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி நம்முடைய தாழ்வை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம எங்கிருந்து வந்தோம், எப்படி நம்மை கர்த்தர் தொட்டார், எப்படி நம்மை ரட்சித்தார், எப்படி நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஒவ்வொருவருமே தங்கள் தாழ்வில் நம்மை நடத்தினவரை நம்ம துதிக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்போ ஆரம்ப காலங்களில், அதாவது நீங்கள் உங்களுடைய சிறு வயதில் எப்படி இருந்தீங்க, அல்லது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தீங்க, கர்த்தர் எப்படி உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மாத பிறப்பிலை மாதத்தின் 1ஆம் நாளில் கூட நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்ம நினச்சி பார்க்கலாம், ஆண்டவரை எப்படி எங்களை நீர் நடத்தி வந்தீர் என்று சொல்லி. நல்லா கர்த்தர் இப்பொழுது நல்ல நிலைமையில் உங்களை வைத்திருக்கலாம். அப்போது பழைய நிலைமையை யோசித்தே பார்க்கக்கூடாது, அதை திரும்பியே பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது. ஐயோ, பழைய நிலைமை மற்றவங்களுக்கு தெரிந்தால் நம்மளை கேலி பண்ணுவாங்களோ, இவங்க தானே, இவர் இப்படி தான் இருந்தார், இன்னைக்கு இப்படி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அற்பமாக நினைப்பாங்க, பேசுவாங்க. அப்படி என்றீங்களா? அப்படி கிடையாது. வேதத்தில் தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகின்றார், அது கர்த்தருடைய பெட்டியை அவர் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் நடனமாடி, அதாவது ரொம்ப சந்தோஷமாக பலி செலுத்தி கொண்டு வராங்க. அப்போ தாவீதும் கூட பாருங்களை, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். அப்போ கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகரத்திற்குள்ளே கொண்டு வந்து அதற்குரிய இடத்துல அவங்க வைக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம். அது நாள் வரைக்கும் கர்த்தருடைய பெட்டிக்கு சரியான ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. அப்போது தாவீது ஆண்டவருக்கு முன்பதாக நடனமாடி கர்த்தரை துதிக்கின்றார். அவர் அவ்வளவு நடனமாடி துதிப்பதை பார்த்து இல்லை ஜனங்களும் கூட எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறாங்க. இதை தாவீதின் மனைவி ஆகிய மீகாள், இவள் சவுலினுடைய 2வது குமாரத்தி, அவள் பலகனி வழியாக பார்த்து தனக்குள்ளே அவள் இருதயத்தில் அவமதித்தாள் என்று பார்க்கின்றோம்.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசித்த போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் என்று பார்க்கின்றோம். இப்போ பாருங்களேன், தாவீது நடனம் ஆடுவதை அவள் தன்னுடைய அரண்மனையில் பலகனி வழியாய், ஒருவேளை ஜன்னல் வழியாய் பார்த்து, இதோ அங்கே அரண்மனைக்கு வெளியில் நடக்கிறத பார்த்து கொண்டிருப்பாள். அப்போ தாவீது நடனம் பண்ணுவதை பார்த்த பொழுது அவளுக்கு இருதயத்தில் அது அவளுக்கு ஏதோ கேலியாக தெரியுது. உன்னை இருதயத்தில் அவமதித்தாள் என்றப்ப, இருதயத்தில் தான் அவமதிக்கிறாள். வாய் திறந்து அவ சொல்லலை, ஆனால் இருதயத்தில் அவமதிக்கிறாள். ஆனால் எல்லாம் முடிந்து தாவீது வீட்டுக்கு வந்த உடனே அவளை எதிர்கொண்டு ராஜாவை எதிர்கொண்டு போகும் பொழுது தன்னுடைய கணவரிடம் அவள் என்ன சொல்லுகிறாள்? அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் என்று சொல்லுகின்றார். இப்போ வீட்டிற்குள்ள வந்த உடனே தாவீதை பார்த்து இப்படி கேட்ட அவமரியாதையோடு கேலி பண்ணி கேட்ட மீகாளுக்கு தாவீது என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், இல்லை இன்னும் நான் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன், அதாவது இன்னும் நான் கர்த்தருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவேன் என்று சொல்லுகின்றார். ஏன்? உன்னுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து தம் ஜனத்தை ஆளும்படி வைத்திருக்கிறாரே, எனவே நான் இன்னும் ஆண்டவருக்கு முன்பதாக என்னை தாழ்த்துவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தாழ்வில் நம்ம இந்த சமுதாயத்தில் அல்லது உறவினர்கள் மத்தியில் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் மத்தியில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ அதை நினைத்து பாருங்க. ஒரு காலத்தில் இவ்வளவு தாழ்வான நிலையில் இருந்தது எங்களுடைய குடும்பம், நான் தாழ்வான நிலையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தின் நிலை, உங்களுடைய வாழ்வின் நிலையை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு எப்பொழுதும் நம்ம நன்றி சொல்லுபவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மாதத்தின் முதலாம் நாள் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். கடந்த 7 தினங்கள், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலும் அருமையாக எரிகோவிலும் 7 நாட்கள் என்கிற சிறப்பு ஜெபம் நடைபெற்றது. அதிலே நீங்கள் ஏராளமான பேர் கலந்து கொண்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளையும் விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களுக்கு தடையில்லாமல் இந்த மாதத்திலே உங்களை நடத்துவாராக. நீங்கள் பெற்ற அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு வகையில் நீங்கள் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். கர்த்தர் மகிமை அடைவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் இந்த அக்டோபர் மாதத்தின் முதலாவது நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் கிருபையாக இருப்பீராக, இரக்கமாக இருப்பீராக. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கடந்த 9 மாதங்களும் எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த தேவனே, உம்மை மனதார உமக்கு நாங்கள் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கருத்தாய் விசாரித்து போஷித்து நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த புதிய மாதம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, தடைகள் எல்லாம் இதோ எரிகோவிலும் 7 நாட்கள் என்ற சிறப்பு ஜெபத்தின் மூலமாக உடைய பிள்ளைகளுடைய தடைகளை எல்லாம் நீர் உடைந்து போக செய்திருக்கின்றீர். இதோ உடைய பிள்ளைகள் தடையில்லாமல் முன்னேறி செல்லுவார்களாக. நீர் உடைய பிள்ளைகளை அருமையாய் ஜெயமாய் நடத்துவீராக. அன்ற தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. இந்த மாதத்தில் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துங்க. விசேஷமாக சுகவீனங்களுக்கும் பலவீனங்களுக்கும் இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்து அருள்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. ஆமேன்.
தனனா 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 தனனா